ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனம் நம்ம பார்க்க போற படம் ஏஎம் ரத்னம் தயாரிக்க, ஜோதி கிருஷ்ணா இயக்கி, பவன் கல்யாண், நிதி அகர்வால், சத்யராஜ், பாபி டியூல் மற்றும் நாசர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, அவுரங்கசீப் காலத்துடைய கதை. இந்த அவுரங்கசீப் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்து மக்களை என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, கட்டாய மதமாற்றத்துல புஷ் பண்றாரு. சாட்டேடி சவுக்கடி அடிச்சு கிடிச்சு மாத்த முயற்சி பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா பல உயிர்கள் போறதா சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு தலைவர் உருவாகிறாரு. அவர் உருவாகி அவுரங்கசீப் அழிச்சாரா அழிக்கலையாங்கிறது இந்த படத்துடைய கதை. கதையை பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு கான்ட்ரவர்சியான கதைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இந்த கதையை என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா கிபி 1890 அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கிற கதையா சொல்றாங்க. பாத்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பாத்தீங்கன்னா மத மாற்றத்துக்கு பாத்தீங்கன்னா அவுரங்கசீபுடைய ஆளுங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா சாட்டடி சவுக்கட்டி 6 ரூபா வெட்டு டுமில் துப்பாக்கி வச்சு சுடுறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள மதம் மாறி இல்லைன்னா நீ வாழ முடியாது இந்தியால அப்படி இப்படி சொல்றாங்க. இந்தியா எங்க நாட்டிலேயே மதம் மாற சொல்றியா அப்படியா இப்படியான பிரச்சனை பண்றவங்கள தலையெல்லாம் வெட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதை காப்பாற்ற யாருமே இல்லையா, கடவுளே அப்படின்னு போகும்போது வழக்கம் போல ஹீரோ உதயமாகறாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது இந்த படத்துடைய கதையா சொல்லலாம். படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த கதை இது நோக்கி நகரும் போது பாத்தீங்கன்னா அந்த கதை அந்த இடத்துல நகருதான்னு பாத்தீங்கன்னா அங்கே இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீபா பாபி டியூல் வர்றாரு. ஸோ அவருடைய போர்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வேற ஒரு சப்ஜெக்ட்ல போயிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சப்ஜெக்ட் இப்படிமா பாத்தீங்கன்னா அங்க ஜம்ப் ஆகி எல்லாத்தையும் தூக்கி ஒட்ட வச்சது மாதிரி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஸ்லோவா படம் நகருது. எதை நோக்கி போகுது, கதை எங்கே போகுது என்னன்னே தெரியல. அது பாட்டுக்கு இன்னமும் அத்து விட்ட குதிரை மாதிரி பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. படத்துல ஃபாஸ்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. படம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. சரி, ஓகே, செகண்ட் ஹாஃப்லயாவது அவுரங்கசீப் போட்டு தள்ளுவாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதை விட டெட் ஸ்லோவா போய் அங்கங்க பிசுறு தட்டுது, பயங்கரமா போகுது. என்ன சொல்றது, நம்ம இங்கட அவுரங்கசீப்பை காமிச்சுட்டு இருக்காங்க. அவுரங்கசீப்புக்கு இந்த வீராவுக்கு எப்பதான் சண்டை வர போகுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில போய் பார்த்தோன்னா அவுரங்கசீப் இப்படி ஒருத்தன் இருந்ததுனாலதானே இந்து மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு வர்றாங்க. அவனை முதல்ல அழிக்கணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பே என்ன செய்யறாரு, படையெடுத்து வர்றாரு. அவர் படை பலத்தோட திடீர்னு பார்த்தா இயற்கையை பாத்தீங்கன்னா பயங்கரமா சீட்டுற மாதிரி, அதாவது கடவுளோட கோபம்னு சொல்லிட்டு பயங்கரமா சீட்டாகி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியில அவுரங்கசீப் அழிய போகும்போது பாத்தீங்கன்னா கையை குடிச்சிடறாரு. கையை கொடுத்தா யாரா இவன் நம்மளை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு கையை பார்த்தோம்னா கையில பாத்தீங்கன்னா அந்த சூலம் எத்தின அந்த டேட்டூ போட்டிருக்கு. டேட்டூ போட்டோன்னா இவன் தான் வீராசல் சொல்லும் போது அப்படியே முறைக்கிறார். 2 பேரும் முறைக்கிறாங்க. செகண்ட் பார்ட் டு பி கண்டினியூட் அப்படி போட்டாங்க. என்னடா இது, இவ்வளவுதெல்லாம் கொண்டு வந்தவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்ல, செகண்ட் ஹாஃப்ல பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போல இருக்குது. செகண்ட் ஹாஃப்னு பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்தி இல்லாம தரங்கிட்டு போன குதிரை மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஓடி போய் ஒரு வழியா படத்தை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். படத்தோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா படத்தோடைய ஹீரோவை பத்தி பேசி ஆகணும். பவன் கல்யாண். பவன் கல்யாண் படம் மாதிரியே தெரியல இந்த படம். ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பவன் கல்யாணோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஒரு மாசான ஹீரோ. அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நல்ல என்ன சொல்றது, ஃபேன்ஸுக்குலாம் சப்போர்ட் பண்ற மாதிரி தீனி போடுற மாதிரி அவருடைய என்ட்ரி எல்லாமே மாசா இருந்துச்சு. ஆனா கதையில சுத்தமா கிரிப் இல்லாததுனால அங்கிட்டு போயிட்டே இருக்குது. இவர் பாட்டுக்கு மாறி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஸோ பவன் கல்யாணை பொறுத்தவரை ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல ஓகே ரகம்னு சொல்லலாம். ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா நிதி அகர்வால். அவங்கள சரியாவே யூஸ் பண்ணல. அது செம்ம ஃப்ரேம்ல எல்லாம் செம்ம அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ஆஹா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிதி அகர்வாலுக்கு ஒரு படம் மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவளை சரியா யூஸ் பண்ணவே இல்லை. அவுரங்கசீபா வரது யாருன்னா பாபி டியூல் தான். அவருடைய இந்த காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மூலாய பண்ண பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தம் ஆக்டா இருக்காப்புல. அவர் குதிரையில ஏற ஸ்டைலு, கத்தி வீசு அழகு எல்லாமே பாத்தீங்கன்னா முகலாய மன்னர்களுடைய நம்ம ஒன்னா ஹிஸ்டரியில தானே படிச்சிருப்போம், நிறைய பார்த்துருக்கோம். ஹிஸ்டரியில படிச்சதுல எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமாவே இருந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாசர் அவருடைய ரோலையும் சரியா யூஸ் பண்ணல. அப்புறம் தெலுங்கு படத்துல எத்தனை வில்லன்கள்லாம் பாத்தியோ அவங்க போற இதுல அடியால வர்றாங்க. எல்லா பேர் யாரும் சொல்லணும்னா சொல்லலாம். சுனில் ஒரு சீன் போறாப்புல. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே போறாங்க. சராசரியா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. கூட்டமா ஆளுகளை போட்டு பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஏஎம் ரத்னம் சார் ரொம்ப நல்லாவே செலவு பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கொத்தா போட்டிருக்காங்க. தெலுங்கு படத்துல பாக்குற எல்லா வில்லனுமே ஒரு அடியாலா இந்த படத்தை வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. ரெண்டாவது ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா நம்ம பாகுபலியில பேசி போட்டார் இல்லையா, கீரவாணி சார் தான் படத்தோடைய
பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். அவருக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு எடுத்துட்டாப்ல. படத்தோட டூரேஷன் 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான். எங்கேயாவது இடத்துல வந்து ஒரு 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 என்ன சொல்ல ஒரு எமோஷனல் சீன்ல வந்து மியூசிக்கை கட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை. படம் ஃபுல்லா வாச்சிருக்காப்புல ஒரு பீரியட் மியூசிக். அந்த மியூசிக் எல்லாம் கேட்டும் போது டன் 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 ட்ரம்ஸ் பிச்சுடார மனுஷன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து இசையை வந்து அழகா மிக தெளிவா சூப்பரா ஒரு எல்லாமே லைவ் சவுண்ட்ல போட்டு வாசு வாட்ச் அவ்வளவு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஸ்தானத்தை கொடுக்கணும்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மியூசிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அப்படியே நம்மளை வந்து கட்டி போட்டு உட்கார வச்சதுன்னு சொல்லலாம். மியூசிக் அந்த அளவுக்கு பயங்கரமான பாசிட்டிவ் சொல்லலாம் இந்த படத்துல. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இந்த ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. அந்த வில்லி விடுறது அது எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த பாசிட்டிவ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் பாசிட்டிவ். படத்தோட நெகட்டிவ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து விஎஃப்எக்ஸ் 2000 வந்த நம்ம சின்ன பிள்ளைங்க கேம் ஷோ அதுல வந்து வர்ற விஎஃப்எக்ஸ் மாதிரி இந்த படத்துல போட்டு வச்சிருக்காங்க. என்ன எலவடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு குதிரையில போறாங்க. நிதி அகர்வாலும் அந்த நிதி அகர்வால் அவங்களுடைய கூட்டம் பிளஸ் வந்து நம்ம பவன் கல்யாண் போறாங்க. இப்படியே சவுக்கு மட்டும் தான் தலை அப்படியே இருக்குது. ஒரு இடத்துல வேணும்னு நினைச்சாங்க இப்படி ஆட்டுறாங்க நிதி அகர்வால் குதிரையில போறது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சரியாவே கிராபிக்ஸ் பண்ணல. எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரிதான் போய் என்னமோ ஏதோ பண்ணி விட்டுரும்டா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு படம் ஃபுல்லா. கிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை வந்து தெலுங்கு படத்திலே வந்து மோசமான கிராபிக்ஸ் இந்த படத்துலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சொல்லும் போது படத்தோடைய ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா தொங்கலா வெட்டி, அதாவது என்ன சொல்றது ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து 25 ஷார்ட் ஃபிலிம் போய் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்கேக்கு ஜம்ப். ஒரு கதை வந்து கதைக்குள்ள மூழ்கி நம்ம கதையோட டிராவல் பண்ணாம திடீர்னு அவுரங்கசீப், திடீர்னு பார்த்தா ஒரு கிராமம், திடீர்னு பார்த்தா பவன் கல்யாண், திடீர்னு பார்த்தா நிதி அகர்வால், இப்படி திடீர்னு பார்த்தா சத்யராஜ். இந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணணுங்கிறதே பிளான் பண்ணாம ஏதோ ஸ்கிரிப்டே இல்லாம வந்து கதை பண்ண மாதிரி வந்து அந்த படத்தை கொண்டு போய் அதை முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வந்து என்ன சொல்றது படத்துக்கு வந்து மைனஸ் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபோர்ஸ் பண்ணி மதமாற்றம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு ஒட்டவே இல்லை. சரி அதை சொல்ல வந்ததையாவது ரொம்ப பயங்கரமா ஆழமா பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ணல. யாரையோ திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருக்குது. சரி அவங்களையாவது திருப்திப்படுத்தினாரா இல்லைன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பயம் போல இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கிட்டும் கட்டான்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து எடுத்து வச்சிருக்கு சொன்னேன். இது வந்து பார்த்தோன்னா மனசுக்கு ஒட்டவே இல்லை. படத்துல எங்கேயுமே வந்து எந்திரிச்சு கைதட்டி வாவ் அப்படி சொல்ற மாதிரி ஒரு சீனுமே அமையாது. வந்து பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படத்தெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ரொம்ப நாள் கழிச்சு ஏஎம் ரத்னம் சாருடைய பையன் ஜோதி கிருஷ்ணால அவர் தான் இந்த படத்தோட டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஒரு அருமையான சீன்ஸ் அப்படின்னு இருக்கும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு பொருந்துற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கிட்டு எமோஷன் கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய சீன்கள் வச்சிருக்கலாம். அதையுமே வைக்காம விட்டது வந்து எனக்கு மனசு கஷ்டமா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா மொத்தத்துல வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நோக்கத்துல எடுத்தோமோ அந்த நோக்கத்துக்கு எடுக்கல. யாரை டார்கெட் ஆடியன்ஸை வச்சு செய்யணுமோ அதையும் செய்யலன்னு சொல்ல முடியும். என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரகமான படமா போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இதுதான் இந்த படத்துல இந்த படத்துல வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து படம் பார்க்கலாமா படம் பார்க்க வேணாமாங்கிறத காலை நீங்களே எடுத்துக்கிறீங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.7 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.